Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் வெளியான விவகாரத்தில் பத்திரிகையாளர்களை போலீசார் மிரட்டும் தோணியில் விசாரிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் வெளியான விவகாரத்தில் பத்திரிகையாளர்களை போலீசார் மிரட்டும் தோணியில் விசாரிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை விவரிக்கவும். வணக்கம் இவன். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் பலாத்காரம் சம்பந்தமாக திமுகவுடைய நிர்வாகி ஞானசேகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அதாவது IPS அதிகாரிகள் கொண்ட குழு விசாரணை என்ற பெயரில் தாளமுத்து நடராஜன் மாளிகையில் செய்தியாளர்கள் செய்தி வெளியிட்டது தொடர்பாக வாட்ஸ்அப்பில் சம்மன் அனுப்பி அவர்களுக்கு விசாரணை செய்வதாகவும் அப்பொழுது நெருக்கடி கொடுக்கப்படுவதாகவும், குறிப்பாக இந்த விவகாரத்தில் செல்போன்கள் எல்லாம் பறித்து வைத்துக் கொள்வதாக அவர் செய்தியாளர்கள் தரப்பிலே பத்திரிகையாளர் தரப்பிலே தொடர்ந்து துன்புறுத்துவதாக இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே நீதியரசர்கள் SM சுப்பிரமணியன், ஜோதிராமன் அவரில் முறையீடு செய்திருக்கிறார்கள். அப்போது நீதியரசர்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார சம்பவ வழக்கில் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவுபடிதான் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் சிறப்பு விசாரணை குழு நீதிபதிகள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். விசாரணை என்கிற பெயரில் பத்திரிகையாளர்கள் துன்புறுத்தப்படுவதாக முறையீடு செய்திருப்பது குறித்தும், குறிப்பாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் சார்பில் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த நீதியரசர்கள் SM சுப்பிரமணியன், ஜோதிராமன் அமர் முன்பு முறையீடு செய்திருக்கிறார். விசாரணை என்ற பெயரில் செய்தியாளர்களுடைய செல்போன் பறிமுதல் செய்யப்படுவதாகவும், ஏற்கனவே பிறக்கப்பட்ட உத்தரவில் ஊடகங்கள் குறித்து எந்த விதமான உத்தரவும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். மேலும் செய்தியாளர்கள் தனிப்பட்ட விவரங்களை எல்லாம் கேட்டு, குறிப்பாக தொடர்ந்து அவருடைய தலையீடு அதிகமாக இருந்து துன்புறுத்துவதாக அந்த முறையீட்டில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த மனுவில் குறிப்பாக இந்த விவகாரத்தில் நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த வழக்கு நிலுவையில் இருப்பதாக தெரிவித்த அதே நேரத்தில் காவல்துறை ஆணையர் குறித்த கருத்துக்கள் தொடர்பாகத்தான் மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது என்பதை வழக்கறிஞர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பத்திரிகையாளர்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும், பத்திரிகையாளர்களுடைய சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் நீதிபதி SM சுப்பிரமணியன் அவர்கள் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த உத்தரவினுடைய அடிப்படையிலேயே விசாரணை நடத்தப்பட வேண்டும். முதல் தகவல் அறிக்கை பொது தளத்திற்கு வந்த பிறகு அது யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் என்று நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பிறப்பித்த உத்தரவுடைய அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். காவல்துறை எல்லை மீறினால் அது தொடர்பாக மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் உச்சநீதிமன்றத்தை அணுகுமாறும் நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதாவது அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரம் தொடர்பாக மிகப்பெரிய அளவில் உச்சகட்டமாக தமிழகத்திற்கும் அண்ணா பல்கலைக்கழகத்திற்குமே இந்த பிரச்சனை என்பது தலைக்குனிவை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்திலே செய்தி வெளியிட்டவர்கள் மிகப்பெரிய அளவிலே நெருக்கடிக்குள்ளாவது, அவர்கள் விசாரணை என்கிற பெயரிலே வாட்ஸ்அப்பில் சம்மன் அனுப்பி அவர்கள் செல்லுகிற பொழுது செல்போன்களை பிடித்து வைத்துக் கொள்வது என்பதெல்லாம் இந்த விசாரணையுடைய முறை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என்பதைத்தான் இந்த நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து என்பது தெளிவுபடுத்துகிறது. அதே நேரத்திலே குறிப்பாக முறையாக சம்மன் அனுப்பப்பட்டு அந்த விசாரணை என்பது இருக்க வேண்டும். ஏற்கனவே உச்சநீதிமன்றமும் அதைத்தான் சுட்டிக்காட்டி இருக்கிறது. இதத்தை எல்லாம் கருத்தில் கொண்டு அந்த விசாரணை என்பது இருக்க வேண்டும். காவல்துறையினர் அந்த நிலைகளில் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் செல்போன்கள் ஏதாவது தேவைப்படுகிறது என்றால் அது விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றால் முறையாக அதை பெறக்கூடிய அந்த செல்போன்களை பெற்றிருக்கிறோம், பென்ட்ரைவ் பெற்றிருக்கிறோம் என்கிற ரசீதை அவர்கள் கொடுக்க வேண்டும். அதாவது இந்த செல்போனை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு சென்றால் திரும்பி வந்து அந்த இடத்தில் பார்க்கிற போது இல்லை என்பது மிகப்பெரிய ஒரு வேடிக்கையான ஒரு நிலையாக இருக்கிறது. இதையெல்லாம் சரியான ஒரு கோணத்தில் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் செய்தியாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.